இருந்துச்சு, ஃபீல் குட் மூவியா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எதுவுமே லைக் இது சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியல. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இல்ல ஆமா, அந்த அந்த எல்லைக்கே வச்சுதான் ஃபுல் மூவி, அந்த ஆப் அதெல்லாம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆமா, லவ் ஸ்டோரி தான். ஒரு ஹாப்பி எண்டிங். ஆ பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. புரியல. லைக் அது ஃபுல்லாவே படம் அந்த கம்பெனி வச்சு தான் எடுக்கிறாங்க. நல்லா இருக்கு. எப்படி சொல்றது உங்களுக்கு, சூப்பரா இருக்கு எல்லாமே. அவ்வளவுதான், டைலாகோட ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்கு. சாங்ஸ் மியூசிக் அனிருத் சொல்ல வேணும், நல்லா இருக்கு. படம் வந்து நல்லா இருக்கு, பார்க்கலாம். லவ் டுடே அளவுக்கு காமெடி எதிர்பார்க்க முடியாது, ஆனால் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் படம். பிரதீப் ரங்கஜன் ஆக்டிங் ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா அடிச்சிருக்காரு. அப்புறம் யோகி பாபு அங்கங்க சின்ன சின்ன அந்த காமெடி போர்ஷன் நல்லா இருக்குது. ஹீரோயின் நல்லா இருக்காங்க. எஸ்.ஏ. சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட சின்ன சின்ன மூமெண்ட் நீங்கள் இதில் க்யூட்டாக இருக்குது, அழகாக. ஏஐ சம்மந்தப்பட்டது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆப்பை நம்பி இருக்காதீங்க. எல்லாமே ரொம்ப லவ் கொடுங்க. இல்லை அந்த அளவுக்கு ஒன்றும் இதுவாலாம் இல்லை, அது வல்கராலாம் இல்லை. ஆக்சுவலாக நல்லா நல்ல கண்டென்ட்டு, ஃபுல்லாக லவர்ஸ்க்காக நல்லாயிருக்கும் படம். ஆக்சுவலாக மெசேஜ் ஏஐ நம்பி இருக்காதீங்க, அவ்வளோதான். ஏஐ இதெல்லாம் தேவையில்ல. மனுஷனாக பாருங்கள், எல்லாரும் மனுஷன் கூட இருங்க. அது அதிகமாக காட்டியிருக்காங்க, அது நல்லாயிருக்கு. கண்டென்ட்டாக நல்லாயிருக்கு. லேக்னா கொஞ்சம் இந்த நம்ம காமெடி போர்ஷன்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு இதான் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. அவரோட மியூசிக் ரொம்ப நல்லாவே இருக்குது, நல்லாவே பண்ணியிருக்காரு. படம் ஓவரால் நல்லா இருக்கு, பார்க்கலாம். அதில் நல்ல கண்டென்ட். படம் சூப்பராக இருக்குது பிரதர், ஒரு வாட்டி பார்க்கலாம் தேட்டரில் வந்து. பிரதிமா ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு, அவ்வளோதான். சீமான் தான் பக்கா பிளாஸ்ட், படமே அவர் நல்லா ஓடுது, செம்ம சரியான படம், பார்க்கலாம் வந்து. டிஃப்ரெண்டாக இருக்குது, எப்போவுமே இருக்குது மாதிரி லவ் ஸ்டோரி, அதே கான்செப்ட், அப்படியே பிரேக்கப் ஆகுது மாதிரி ஒன்றா சேர்றாங்க, எமோஷனலாக இருக்குது. நல்லா லவ் கப்புள்ஸ் வந்து பார்க்கலாம், நல்ல படம். சாங் அனிருத் செஞ்சு விட்டுக்கிறாரு, தரமாகுது சாங். லவ் சாங் தான், ஃபுல்லாக லவ் சாங் தான். அதில் ஒரு ரேப் ஒன்று போட்டுக்கிறாப்புல, எல்லாம் செஞ்சு விட்டுக்கிறாப்புல. படம் பார்க்கலாம் வந்து. பீச்செல்லாம் தெரியா பண்ணிக்கிறாரு அனிருத். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு கரெக்டாக நல்லா இருந்துச்சு. லவ் படம் மாதிரி ரோபோட்டிக்ஸ் பழைய மாடல் ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா படம், ஃபேமிலி படம். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சீமான் சாரோடைய ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. படத்தில் மைனஸே பார்க்க முடியல, ஒரு இடத்துல கூட லேக்கே இல்லாமல் படம் பாட்டுக்கு ஃப்ளோவாக. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 1 hour இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இருக்கிறோன்னு தோணும். ஃபஸ்ட்டு படம் டே பை டே வந்து அவர் நிறைய கம்பேக் கொடுக்குறாரு. டெய்லி பார்க்கும் போது அவர் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் போகிறாரு, ஒரு லேக்கும் பார்க்கல. சூப்பராக இருக்குது, சாங்ஸ்லாம் எல்லாமே சூப்பர். அந்த படத்துக்கு வந்து ப்ளஸ்ஸே வந்து அந்த போதை நீதானே அந்த சாங்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலி, லவ்வர்ஸ், சின்ன பசங்க யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். இல்லை ஸ்மூத்தாகவே போகுது, ரொம்ப சூப்பராகவே இருக்குது.